கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது எந்த மனுஷனையுமே நம்பக்கூடாதுங்க. யாரையுமே நம்பக்கூடாது. மனுஷங்க கேடும் திருக்கும் உள்ள இருதயம் உள்ளவங்க அவங்கெல்லாம். அதனால மனுஷங்களை நம்ம நம்பவே கூடாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம், இப்போ நானே இருக்கிறேங்க, இப்போ எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, எனக்காக ஜெபிங்க, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது அப்படி. நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க. இப்போ என்ன நீங்கள் வெளி தோற்றத்தை தான் பார்க்குறீங்க, அப்படித்தானே? என்னுடைய இருதயத்தை அறிகிறவர் கர்த்தர் மட்டும்தான் பார்த்துக்கோங்க. அதனால எந்த மனுஷனையும் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. உங்கள் முழங்கால நீங்கள் முடக்கணும். தேவ சமூகத்தில் உங்கள் முழங்கால முடக்கி எனக்கு இந்த பாரங்கள் இருக்கு ஆண்டவர், இந்த கஷ்டங்கள் இருக்கு ஆண்டவர், நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெப குறிப்பு சொல்கிறது ஓகே, அது தப்பு கிடையாது, சொல்லணும். அது இப்போ நம்ம ஒரு ஆள் ஜெபிக்கிறதுக்கும் 4-5 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நல்லா கர்த்தர் பலமா கிரியை செய்வார். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், ஜெப குறிப்பு சொல்றதுல தப்பே கிடையாது. ஜெப குறிப்பு சொல்லலாம். ஆனாலும் நீங்க எங்கள்கிட்ட ஜெப குறிப்பை சொல்லிட்டு நீங்க வீட்டுல தூங்கிட்டு இருந்துடக்கூடாது.